பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிமை அனுமதியின்றி பிரச்சாரம் செய்ததாக கூறி நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர். இதனால் பாஜகவினருக்கும் போலீசுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசாரை கண்டித்து பாஜகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டம் செய்தனர். எந்த பிரிவின் கீழ் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினர் தனிநபராக சென்று வாக்காளர்களை சந்தித்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிப்பது என்று சொன்னால் அது எலெக்ஷன் கமிஷனால் தடை செய்யப்பட்டது என்று தாங்கள் சொல்லுவது எந்த பிரிவின் கீழ் என்று தாங்கள் விளக்கமளித்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களிடத்தில் கேட்கிறேன். தயவு செய்து தாங்கள் எந்த பிரிவின் கீழ் என்னை தடுக்கிறீர்கள் என்பதை விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்க்காதீங்க. நீ அதை தலையிடாது. பேசிருக்கேன் மேடம். நான் அப்புறம் ஏதோ ஒன்று தள்ளி அப்புறம் டச் பண்ணீங்க கண்டிப்பா ஒரு இஸ்லாமியரா வந்து கேட்கிறாங்க, மோடி ஆட்சியில இஸ்லாமியர் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் வாக்களிப்பாங்க. தாமரை போய் இது ஐயா நவீன்குமார் அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக பத்தி நீ பேசக்கூடாது, நீங்க தப்பா பேசாதீங்க, நான் ரெக்கார்டு இருக்கு சார், நீங்க எந்த பிரிவின் கீழ் ஒரு எலெக்ஷன் கேம்பெயினர் தனிநபராக சென்று வாக்காளர்களை சந்தித்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களிப்பது என்று சொன்னால் அது எலெக்ஷன் கமிஷனால் தடை செய்யப்பட்டது என்று தாங்கள் சொல்லுவது எந்த பிரிவின் கீழ் என்று தாங்கள் விளக்கமளித்தால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் தங்களிடத்தில் கேட்கிறேன். தயவு செய்து தாங்கள் எந்த பிரிவின் கீழ் என்னை தடுக்கிறீர்கள் என்பதை விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை பார்க்காதீங்க. அடுத்த இடத்துக்கு போய் பிரச்சாரம் நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு பேசுங்க. சட்டப்படி நீங்க நீங்க பெர்மிஷன் கைது பர்மிஷன் வாங்குன்னு சொல்றது Police!
செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.